நிறைய காலேஜ்ல 3 வருஷம் டிப்ளமோ முடிச்சுட்டு தான் இன்ஜினியரிங் 3 வருஷம் நிறைய இதை கடந்து வந்திருப்பீங்க. எம்இசில ஒரு 40 நாள் கடந்தீங்கல்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்னென்ன கத்துக்கிட்டீங்கன்னு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. குட் ஈவினிங் everybody. இங்க எம்எஸ்சி வரும்போது நாங்க 4 பேர் ஒன்னா தான் வந்தோம். நாங்க 4 பேரே ஃபர்ஸ்ட் காலேஜ்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. இங்க வந்து ஃபர்ஸ்ட் அருண் ப்ரோவும் எனக்கு ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்டு தான். அவரு எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும். அப்புறம் இங்க வந்து புதுசா ஃப்ரெண்டானவங்க தான் இவங்களாம். இவங்க இவங்க ஆனா வந்தனே இவங்களும் டக்குன்னு க்ளோஸ் ஆயிட்டாங்க. யாருமே புதுசா பழகுற மாதிரி யாருமே தெரியல. அதனால எதுவும் தெரியல, ஜாலியா இருந்தது. யூஸியும் அதே மாதிரி தான், டக்குன்னு எல்லாருமே ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அவங்களும் எங்க கூடயே தான் இருப்பாங்க. எப்போ எங்க போனாலும் அவங்களும் எங்க கிட்ட சொல்லிட்டு தான் எதா இருந்தாலும் பண்ணுவாங்க. அதனால எதுவும் தெரியல. அப்போ அதே மாதிரி தான் டிசைன்ல சார்ஸும் அதே மாதிரி தான். சதீஷ் சார் ஆண்டிமுத்துனம் நல்லா அவங்க சார் மாதிரியே இல்லை, ஃப்ரெண்டு மாதிரி தான் இருந்தாங்க. ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகினாங்க. அதனால எதுவும் பெருசா தெரியல. அதனால ஜாலியா தான் இருந்துச்சு. வேற எதுவும் இல்லை சார் பெருசா. எம்இசிக்கு நீங்க என்ன இதுக்கப்புறம் என்ன மாத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மாத்தலாம் சரியா எம்இசில என்ன சேஞ்ச் பண்ணலாம்? எம்இசில மாத்துற அளவுக்கு இப்ப என்ன இருக்குன்னா சார், இப்போ 40 days வச்சிருக்கீங்களா சார், இதுவே ஒரு 50-60 days வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். வேற நீங்க எங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா எம்இசிக்கு? இதே மாதிரி நல்லா ரன் பண்ணா ஓகே தான் சார். இதே நல்லா இருக்கு சார். ஓகே, தேங்க்யூ. நம்ம சதீஷ் சாரை திரும்ப கூப்பிடுவோம். நீங்க ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கூப்பிட்டு இன்ட்ரோ பண்ணி அவங்க யாருன்னு எங்களுக்கு கொஞ்சம் தெரியப்படுத்தி அவங்களுக்கான மெடல்ஸ். ஓகே, இப்போ நம்ம பேட்ச்ல ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவரை பற்றி சொல்லணும்னா ஹாலிவுட் ரேஞ்சில் எல்லாமே பார்ப்பார். இவர் எல்லா படமும் பார்த்தாரு. எது கேட்டாலுமே இந்த படம் எல்லாமே பார்த்துட்டேன் சார், நான் அடுத்து சொல்லுங்கன்னு சொல்கிறேன். அப்டேட்டடாக இருக்காரு அவர். ஓகேங்களா? அவர் வந்து ஆல்ரெடி அவரும் வந்து இதுக்கு முன்னாடி வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவர் தான். எல்லாருமே இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே சீனியர்ஸ் தான். ஸோ இதில் வந்துட்டு அந்த கேட்டகரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவருக்குமே ஒரு அவார்டு கொடுக்கலாம். பட் ஆனால் கோர் வேல்யூ வந்து 6 தான் இருக்குது. ஸோ அதனால் பிரவீனுக்கும் சரி அந்த நம்ம மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி கொடுக்க முடியல. ஸோ ஃபியூச்சரில் அடுத்தடுத்த கோர்ஸ் வரப்போகுது. அப்போ நீங்கள் வரப்போகிறீங்க, கொடுத்துடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சதீஷ் அவர்கள். ஸோ சைலண்டாக இருந்து எல்லாமே லேர்ன் பண்ணி மற்றவங்களுக்கும் வந்து கைட் பண்ணி சொல்லிக் கொடுக்குறவர் வந்து இவர் தான். அதே மாதிரி நம்ம வீக்கெண்ட் ஆனால் நம்ம படம்லாம் பார்ப்போம், உங்களுக்கு தெரியும். அதில் வந்துட்டு தமிழ் படம் போடலாம், சரி சார் ஹாலிவுட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாலிவுட் ரேஞ்சில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஆக்சுவலாக அவர் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. ஸோ ஃபாரின்ல இருக்கணும். ஸோ சதீஷ், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? குட் ஈவினிங் எல்லாருக்கும். நான் எப்பயும் போல தான் மெக்கானிக்கல் படிச்சுட்டு பிளேஸ் ஆகிட்டு அப்புறம் கப்பலில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறமேட்டு நான் ரிலீவ் ஆகிட்டு ஊருக்கு வந்துட்டு என் கூட திரும்பியும் ஒரு 1 year கழிச்சு திரும்பி சென்னைக்கு போய் பார்த்தா என் கூட வேலை செஞ்சவங்க எல்லாருமே ஐடிக்கு போயிட்டாங்க. சரி, அவங்க பேச்சை கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நான் ஐடி கோர்ஸ் படித்து ஆனால் ஒன்றும் ஒர்க் இல்லை. அப்புறமேட்டு தான் சரி அங்கே இருக்கும்போது ஐடி கோர்ஸ் பண்ணும்போது என்னன்னா இதெல்லாம் பண்ணால் நம்மளாம் எதுவும் செட்டே ஆகாதுங்கிற வைப்லேயே தான் இருக்கும் ஃபுல்லாக அந்த கோர்ஸ் எல்லாமே. சரி, நம்ம கோர்ஸ் சைடே போகலாம் அப்படின்ட்டு டிசைனில் சர்ச் பண்ணி எம்இசி வந்ததுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் நாள் கபிலன் சார் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. ஃபுல்லாக பாசிட்டிவிட்டியாக கொடுத்தாரு. அப்புறமேட்டு தான் சரி நம்மளும் எல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான். நீங்கள் ஃபுல்லாக கிளாஸ்லேருந்து எல்லாமே ஃபுல்லாக பாசிட்டிவிட்டியாக கொஞ்சம் வைபாகவே போயிட்டு இருந்துச்சு 40 நாளுமே. அப்புறம் முக்கியமாக சரி சார், அவரு ஸ்டாஃப் மாரி இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் மாரி அவர்கிட்ட நாங்கள் என்ன வேணா பேசுவோம். அதுதான், நாங்கள் என்ன வேணா பேசி என்ன வேணா எந்த டாபிக் வேணா பேசி எல்லாமே கொலாபரேட் பண்ணி அந்த அளவுக்கு ஜாலியாக கொண்டு போனாரு. இந்த 40 days மறக்க முடியாது.
அவ்வளோதான். அந்த எம்பிசி இந்த 40 days ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோர்ஸும் நல்லா இருந்துச்சு. இப்போ அடுத்தடுத்து பிளேஸ் ஆக போகிறோம். அது இருந்துச்சு, சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். நம்ம புது பேட்ச் வந்திருக்காங்க. நீங்கள் 40 days நீங்கள் எல்லாம் லேர்ன் பண்ணியிருப்பீங்களா? அவங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க? ஒரே லைனில் சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு அவங்ககிட்ட சொல்லணும்னா, அவங்க நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது இதுன்ட்டு கொஞ்சம் அப்படிலாம் இல்லாமல் அவங்க எல்லாமே அவங்க கைட் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் நீங்கள் அதுவும் இல்லாத நீங்களே ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இது வந்துருமா அது வந்துருமான்னு நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கீங்க. கொஞ்சம் பேர்கிட்ட பேசும்போது தெரிஞ்சு. அதனால என்ன, அவங்க நீங்கள் பிளாங்காக வாங்க, அவங்களே எல்லாமே கைட் பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க. ஓகே, தேங்க்யூ. எம்இசிக்கு 5 out of ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க? 5 out of எனக்கு தெரிஞ்சு 5 out of 4.9. அந்த 1 பாயிண்ட் எதுக்குன்னா 40 days டக்குன்னு முடிஞ்சிச்சு. 4.9 அந்த 1 பாயிண்ட் வந்து 40 days சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் மந்த்தில் இன்க்ரீட் பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம 3 days வந்து இதில் 4 edits இருப்பாங்க. இதில் வந்துட்டு நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 editsல ஆல்ரெடி 2 பேருக்கு அவார்ட் கொடுத்தாச்சு. இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஸோ பிரவீன், கம் டு தி ஸ்டேஜ். ஆக்சுவலாக அந்த அக்கௌண்டபிலிட்டி அவார்டு வந்து 2 பேருக்கு கொடுத்துருக்கணும். ஸோ அந்த கோர் வேல்யூ சார் இருக்கிறனால அவரால் கொடுக்க முடியல. ஆக்சுவலாக யூரோ ஃபுட்டுக்கு நல்லா ஸோ ஓகே, கரெக்டாக கொஞ்சம் ஃபீல் பண்ணாருன்னு நினைக்கிறேன். நைட்டு பெருசாக பண்ணிடுறேன்னு சொல்லிட்டேன் நான். சரி, ஓகே. ஆனால் இவரை பற்றி சொல்லணும்னா, ஆக்சுவலாக இவர் வந்து நம்ம எம்இசி குரூப்பில் ஜாயின் பண்ண போகிறாரு ஃபியூச்சரில். ஸோ அதுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் வேலையா? இல்லை, சென்னைக்கு ஒரு வேக்கன்சி தேவைப்படுது. இப்போ இல்லை, ஃபியூச்சரில் ஜாயின் பண்ண. சென்னைக்குன்னு சொல்லிட்டேன், கோயம்புத்தூர்ல சதீஷ் இருப்பாரு. சென்னையில யார் இருப்பாங்கன்னு தெரியல, ஆனா பிரவீன் இருப்பார் ஃபியூச்சர்ல. ஓகேங்களா? ஸோ இவர்கிட்ட வந்து நம்ம கத்துக்கணும்னா வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி இவரு வந்து டிசைன் படிக்கும் போதே ஒரு கம்பெனில போய் பிளேஸ் ஆகிட்டு வந்துட்டார். அங்க வந்து என்னன்னா 2 years பாண்டு சொல்றாங்க, சார் நமக்கு என்ன கோர்ஸ் முடியலையே, நான் ஃபுல்லா கத்துக்கிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு அங்க போற மாதிரி பிளான் சொல்லியிருந்தாரு. பட் ஆனா அந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டாரு. டீச்சிங்ல போகணும் தான் ஐடியா எனக்கு. ஸோ அந்த கேள்வி நான் அவர்கிட்டே கேட்கணும், ஏன் டீச்சிங்ல ஐடியா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? குட் ஈவினிங் டால். சார் கேட்ட மாதிரி டீச்சிங்ல ஏன் இன்ட்ரெஸ்ட்னா, நான் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு ஒர்க் போயிருக்கேன் 1 year. அங்கே போனோம்னா காலைல 8 மணிக்கு ஷிஃப்ட்டு, சாயந்தரம் 4:30க்கு போகணும். காலையிலேருந்து சாயந்தரம் மிஷினே ஓட்டிட்டு போர் அடிக்கும். பேச்சு துணை கூட யாருமே இருக்க மாட்டாங்க. மிஷினை பார்த்து பேச முடியுமா? இங்கே சார் வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அவர் சொல்லி கொடுத்ததா பிடிச்சிருந்துச்சு. நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லி தருவோம். நம்ம சொல்லி தரதுப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச நமக்கு சொல்லி தருவாங்க. நம்மளும் நாலேஜ் ஆகும், அவங்களும் நாலேஜ் ஆவாங்க. எப்படின்னா ஒரே கல்ல 2 மாங்க அடிக்கிற மாதிரி இது பிடிச்சிருந்துச்சு சார் எனக்கு. பேச்சு துணை காணுங்களா? அந்த பேச்சு தானே இல்லை, இது வேற. அதனால பிடிச்சிருக்கு சார். எம்இசியில் நீங்கள் 40 days ஜேர்னி பண்ணியிருப்பீங்களா? இன்ஸ்டியூட்டை டெவலப் பண்ணனா எது டெவலப் பண்ணலாம்? சார் அந்த 40 நாள், இப்போ ஃபர்ஸ்ட் நாள் வந்து அந்த கிளாஸில் பேசின மாதிரி இருக்கு சார். அதுக்குள்ளே 40 நாள் முடிஞ்சிருச்சு. கண்ணு முடி தொடக்குள்ளே முடிஞ்சிருச்சு எல்லாம். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் வந்து பேர் வந்து செல்ஃப் இன்ட்ரோட மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். இப்போ மறுபடியும் அதே மாதிரி வந்து இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன எக்ஸ்ட்ரா கொண்டு வரணும்னா 40 நாள் கொண்டு வந்துருக்கீங்க சார், அதுவே போதும். அது போக படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம வெளி கம்பெனிலேருந்து ப்ராஜெக்ட் ஏதாச்சும் எடுத்து பசங்க பண்ணாங்கன்னா ஒரு அவங்களுக்கு புதுசாக இருக்கும். அது போக அவங்களே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுவாங்க. கம்பெனி போகும்போது அந்த பயம் இருக்காது சார் அவங்களுக்கு. அது ஒன்று இருக்கு. ஃபியூச்சரில் இன்ஸ்ட்ரக்டராக மாற போகிறீங்க. புது பேட்சுக்கு ஒரு சின்ன ஒரு கீ பாயிண்ட்ஸ்னா என்ன சொல்லுங்க? கீ பாயிண்ட்ஸ்னா எப்படி சொல்றது சார்? கீ பாயிண்ட்ஸ்னா 40 days என்ன நீங்கள் என்ன பண்ணீங்க, அவங்க என்னென்ன பண்ணணும்? 40 நாள் வந்து ஒன்றும் இல்லை. சார் சொல்லி தருவார். மார்னிங் அவர் கிளாஸ் எடுத்துருவார். ஒரு 2 hours எடுத்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்ல, அதை நீங்கள் வந்து அப்போ சொல்லும் போதே அப்போயே ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவர் சொல்லி தந்துட்டு 2 நாள் கழிச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அப்போயே மறந்து போயிடும். நீங்கள் கேட்டுக்கான்னு நினைப்பீங்க,
அப்போ அவர் என்ன டென்ஷனில் இருப்பாருன்னு தெரியாதுல்ல. அதனால அப்பப்போ இல்லை சொல்கிறேன் சார், அப்பப்போ என்ன சொல்லித்தராதோ அதை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் டெய்லியும். மறக்கக்கூடாது. இப்போ இன்னைக்கு மோல்டிங் கிளாஸ் சொல்லி தந்தாருன்னா மோல்டிங் பற்றி ஒரு 4 டிராயிங் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அதில் டவுட் வந்தால் தான் உங்களுக்கு புரியும். அந்த இன்னொரு 4 idiots அன்பன்ல இன்னொரு 4வது பேர் வந்து தருண் அவர்கள். ஸோ தருண் ஸோ இவங்க 4 பேர் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இவரை பற்றி சொல்லணும்னா கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சிருவார், ஓகேங்களா. ஆனால் சைலண்டான பார்ட்டி இவர், ஆனால் நல்லவருன்னு சொல்கிறாரு அவருக்குள்ள. நான் சொன்ன எந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலும் சரி, சார் இல்லை சார் நான் அதை பண்ண மாட்டேன், டீ டோட்டலரு அப்படிங்கிறாரு. ஆனால் அது உண்மையானு தெரில. பட் ஆனால் இவரும் வந்து இவங்க கூட கொலாபரேட் ஆகி நல்லா பண்ணிட்டாரு. இப்போ மண்டே வந்து இன்டர்வியூ போக போகிறாரு. ஸோ தருண் 40 days எப்படி போச்சு சார்? அது அப்படியே ஜாலியாக போயிடுச்சு, ஈஸியாக முடிஞ்சிச்சு. அப்புறம் எல்லாமே கற்றுக்கிட்டோம். ஸோ எல்லாமே கற்றுக்கிட்டோம்னு சொல்ல மாட்டோம், இன்னும் நிறையா இருக்குது கற்றுக்கிறதுக்கு. ஓரளவுக்கு கற்றுருக்கோம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா திரும்ப வந்து உங்கள்கிட்ட கேட்போம். அங்கே போனாலும் திரும்ப டவுட் இருக்கும், நீங்கள் எப்போவுமே ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், டவுட்லாம் இருந்தாலும் சொல்லியிருக்கீங்க. ஓகே, டிசைனில் நீங்கள் 40 days படிச்சீங்களா? எந்த டாபிக் உங்களுக்கு ஃபேவரட்? சார் 3D மாடலிங் ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் வெல்டு மட்டும் தான் சார் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. கஷ்டம் இல்லை, ஈஸி தான். ஆனால் அது கொஞ்சம் புரியலை, லைட்டாக டவுட் இருக்கு. ஆனால் 3D மாடலிங் ஈஸியாக இருக்குது. சரி, ஓகே. எம்இசிக்கு 5 out of ரேட்டிங்னா எவ்வளோ? 5 கொடுக்கலாம். 5 கொடுக்கலாம். 5 out of 5. சூப்பர். இவரை பற்றி சொல்லணும்னா ஏன் லேட்டாக கூப்பிட்றேன்னா அவர் வந்து கொஞ்சம் பெரிய ஆளு. இவர் வந்து சொல்லணும்னா டிசைன் எது கொடுத்தாலுமே அதான் ஒர்க்கை கொடுக்குறத இந்த ஒர்க் எல்லாமே பண்ணிடுவாரு. அவர் வந்து டே டு டே அப்டேட் கேட்டே இருப்பாரு. சார் அடுத்த நாளைக்கு என்ன எடுக்க போறீங்க? சரி, ஓகே. அக்காவே சொல்லிட்டாங்க, மணி வாங்க. ஓகே மணி, பேசிக்கலி ஸ்டார்ட் நீங்க. சரி, ஓகே. எம்எஸ்சி எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? எப்படி வந்தீங்க, உள்ள ஜாயின் பண்ணீங்க, அதை பத்தி? ஃபர்ஸ்ட் எனக்கு எம்எஸ்சி எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, லாஸ்ட் பேட்ச்ல தாமதத்தில் வந்து எனக்கு படிச்சாரு, அவர் மூலமே தெரியும். அதுக்கப்புறம் நான் எம்எஸ்சி வர்றதுக்கு காரணம் வந்து முதல்ல கபிலன் சார். ஃபர்ஸ்ட் அவருக்கு ஆலங்கருக்கு அடி வேறுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் அவரால் தான் எனக்கு சதீஷ் சார் டிசைன் எங்க பேட்ச் அது ரொம்ப பிடிக்கும். அவரால் மட்டும்தான் எனக்கு கிடைச்சது. அவர் ஸ்பெஷல் தேங்க்ஸ் அவர் சொல்லியிருக்கான் கபிலன் சார். ஓகே, 40 days பட்ஜெட் அப்போ ஜர்னி சொல்றது படிப்புனே இருக்கிறாங்க. அதுலேயே முழுக்க படிப்புனே இருக்கக்கூடாது, கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும். அதை கொஞ்சம் நம்ம சுற்றி இருக்கிறவங்க மட்டும் தான் முடியும். அதனால 40 days என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனது ரொம்ப ஜாலியாக. டிசைன்ல உங்களுக்கு பிடிச்ச டாபிக்? டிசைன்ல பிடிச்ச டாபிக் எல்லாமே பிடிக்கும். டிசைன்ல பிடிச்சது இல்லை, அது பிரிச்சு பார்க்கலாம். மொத்தமா டிசைன் இருக்கிறது அப்படி இல்லை சார். எல்லாத்தையும் ஏதோ ஒரு டாபிக் எடுத்து அதுலயே இருந்துருவோம். டிசைனை மொத்தமா பிடிச்சது லவ் பண்ணி ஆரம்பிச்சோம்னா ஆமா சார். ஒர்க்கையும் லவ் பண்ணி பண்ணாலும் சார் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். எனக்கு லவ் பண்ணி பண்ணுறேன் ஏழாம சொல்லல, ஒர்க்கையும் லவ் பண்ணி பண்ணணும்னு சொல்றேன். எனக்கு அதுவும் புரிஞ்சுது. சரி, ஓகே. பிளேஸ்மெண்ட், எம்இசி பிளேஸ்மெண்ட் பத்தி ஒரு சில வார்த்தைகள். பிளேஸ்மெண்ட் வந்து எப்படின்னா, நீங்க பார்த்துருப்பீங்க
நம்ம சக்திவேல் செலக்ட் ஆகிட்டாரு. அண்ட் தென் பிரபாகர், உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது பிளேஸ்மெண்ட். ஸோ அதை பற்றி பிளேஸ்மெண்ட் எப்படி செலக்ட் பண்ண, இப்போ எப்படி சொல்றதுன்னா, உங்ககிட்ட வந்து நீங்க பிளேஸ்மெண்ட் பண்ணி தரீங்கன்னு வரக்கூடாது. உங்ககிட்ட லேர்ன் பண்ணிக்கிட்டு நாங்க பிளேஸ்மெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னு தான் வரணும். பிளேஸ்மெண்ட் நீங்க பண்ணி தராங்களா இல்லை, நீங்க வந்து அவங்க கிட்ட கத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை அவங்க கிட்ட போயிட்டு கம்பெனில காமிச்சாதான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இவங்க வாங்கி தருவாங்க, இவங்க வேலை வாங்கி தந்துருவாங்கன்ற மைண்ட் செட்ல இருந்தா கடைசி வரைக்கும் வேலை வாங்க முடியும். உங்களால இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு முடியும்னா வேலை வாங்க முடியும். ஓகே, அப்படியே எம்எஸ்சி அக்கா ஃபுட்டு பத்தி. அக்கா ஃபுட்டு அறிவியல் ஃபுட்டு சூப்பராக இருந்தது. அக்கா ஃபுட்டு சூப்பராக இருக்கு. ஓகே, எம்எஸ்சி ரேட்டிங் 5 out of 5. 5 out of 5. Okay, thank you.